ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களோடு பேசுவதில் அதிக மகிழ்ச்சி. இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்திகள் ஊடகத்தில் இருக்கிறது, யூடியூபிலும் இருக்கிறது, பாருங்கள். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தாங்க அன்போடு கேட்கிறேன். பல தொலைக்காட்சிகளிலே இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். நோக்கம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கலப்படமான மாய்மாலமான சத்தியங்கள், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற மக்கள் மிக குறைவு, அதிகமான கட்டுக்கதைகள். எனவே இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சத்தியத்தை பேச வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம், இதைத்தான் கடந்த 55 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபிக்கும்படி அன்பா கேட்கிறேன். இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதியோடு 2026 என்னுடைய 56 ஆண்டுகளை இயேசுவோடு நடக்க கர்த்தர் உதவி செய்தார். 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஆண்டோடு உடன்படிக்கை செய்தேன். 56 ஆண்டுகளாக அந்த உடன்படிக்கையில கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மல்கியாவில் சொன்னது போல அவனோடு நான் பண்ண உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. எனவே அந்த உடன்படிக்கை ஜீவனோடும் சமாதானத்தோடும் இருக்க உங்கள் ஜெபங்களில நினைவு கூற அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கிருபைகளை துஷ்பிரயோகம் செய்யும் ஊழியர்கள். ஒரு கடினமான ஒரு செய்திதான். அதாவது the corrupt attitude and abusive church leaders. தேவன் தந்த கிருபைகளை, தேவன் தந்த வரங்களை, தேவன் தந்த வல்லமைகளை, தேவன் தந்த அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யும் ஊழியர்கள். மதிப்புக்குரிய ஸ்டான்லி அவர்கள் அவருடைய புத்தகத்தில் இருக்கிறார். இந்த ஊழியர்கள் எல்லாம் நிகழ்ச்சி வாழ்ந்தார்கள் இருக்கிறார்கள். விசுவாசிகள் கொத்தெழுமைகளாய் எண்ணுகிறார்கள். அது உண்மையோ பொய்யோ, பல நேரங்களிலே அப்படியே அது நடக்கிறது. என்னுடைய செய்தியை இந்த நாளிலே கருத்தாய் கேட்க அன்பாக கேட்கிறேன். ஒரு 11 காரியங்களை கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிருபைகளை துஷ்பிரயோகம் செய்யும் ஊழியர்கள். இது யாரை குற்றப்படுத்த அல்ல. நோக்கம் என்னவென்றால், டோன்ட் கரப்ட் ஆட்டிடியூட். ஒரு வாழ்க்கை கரைபட்டு போகக்கூடாது. தேவன் வருவது கரை திரை அற்ற ஒரு திருச்சபைக்காக வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, God doesn't want a second hand. அவருக்கு 2ஆம் தரமான மக்கள் தேவையில்லை, முதல் தரமான. அவர் முதல் பேரானவர். அவருடைய பிள்ளைகளும் முதல் தரமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பொருளை கூட பாருங்களேன், செகண்ட் கிரேட், ஃபர்ஸ்ட் கிரேட்லாம் இருக்குது. அப்படியானால் தேவன் முதல் தரமான ஒன்றைத்தான் விரும்புகிறார். அந்த முதல் தரமான ஒன்றாய் நீங்கள் நானும் இருக்க விரும்புவோம், வாஞ்சிப்போம், அர்ப்பணிப்போம். அதற்காக கிரயம் செலுத்துவோம். கிரயம் செலுத்தாமல் முதற் பேரான இருக்க முடியாது. வித்தியாசமான ஊழியர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எது வேண்டுமானாலும் பேசலாம், எங்கெல்லாம் பணம் தருவோ அங்கெல்லாம் போகலாம். எனக்கு அப்படி இந்த ஊழியங்கள் மலிந்து போனது. எங்கே பார்த்தாலும் ஊழியர் கூடுகை, பணம், அதற்குரிய பரிசளிப்பு, அதற்குரிய எல்லாமே கொடுக்கப்படுது. அது தவறு அல்ல, நல்லதுதான். ஆனால் எத்தனை பேர் வளர்ந்திருக்கிறார்கள், ஏதோ சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, டோன்ட் கரப்ட் யுவர் சர்ச் லீடர்ஷிப். உடைய அந்த தலைமைத்துவத்தை சரியாய் பயன்படுத்த அன்பா கேட்கிறேன். பணத்துக்காக அல்ல, பொருளுக்காக அல்ல, பதவிக்காக அல்ல. இன்னைக்கு எல்லாருமே அதான் பிரச்சனை. அதாவது தன்னுடைய அந்த இடத்தை விட்டுக் கொடுக்க மனமில்லை. அநேக ஊழியங்களை பார்க்கிறேன். அவரே முதல் பாட்டு, அவரே பாடல், ஆராதனை, அவரே ஜெபம், காணிக்கை ஜெபம் அவர்தான், கடைசி ஜெபம் அவர்தான், எல்லா ஜெபமும் அவரே பண்ணுவார். தன் சொந்த பிள்ளையை கூட அனுமதிப்பதில்லை. அப்படி சில ஊழியர்கள் இருக்கிறார்கள். கண்டதும் கேட்டதும் நான் பார்த்ததும். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, டோன்ட் அபியூஸ் யுவர் சர்ச் லீடர்ஷிப். உங்களுடைய தலைமைத்துவத்தை தவறாய் பயன்படுத்த வேண்டாம். உண்மையான தலைவராக்கி இருக்கிறார். We are not born as a leader, we are made as a leader. நாம் தலைவர்களாய் பிறக்கவில்லை, தலைவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எனவே தேவன் தந்த அந்த தலைமைத்துவத்தை
நீங்கள் துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம். திரும்ப திரும்ப உங்களை கேட்பதற்கு சற்று சங்கடமா இருக்கலாம். சற்று அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் பாருங்கள். அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் பாருங்கள். அது உங்களுக்கு புரியும். குற்றப்படுத்தல, நம்மை சரி செய்ய. நாட் கண்டம் பட் டு கரெக்ட். யாரையும் குற்றப்படுத்தல, அதற்கான அதிகாரம் யாருக்குமே இல்லை. முதல் குறிப்பு, டோன்ட் பி ஹிப்போக்ரசி லீடர். ஒரு மாய்மாலமான ஊழியனா இருக்க வேண்டாம். மேடையில ஒரு வாழ்க்கை, அரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கை. அனைவரும் விசுவாசம் சொல்றாங்க, வார்த்தைக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. எங்க பாஸ்டர் மேடையில பாஸ்டரா இருப்பார், கீழறங்கி வந்தா சராசரி மனிதனை போலவே பேச்சு, நடை, உடை அவனோடுதான் எல்லா இடத்துக்கும் போறது. டோன்ட் பி ஹிப்போக்ரசி. கவனிங்கள், உடைய எல்லாமே எல்லாமே. மத்தேயு 21 27 அந்த வார்த்தையில் சொல்கிறது, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே. கவனிங்கள், வேதத்தை அறிந்தவர்கள், மக்களுக்கு போதிக்கிறவர்கள். ஆனால் தேவன் சொல்கிறார் மாயக்காரர். அது அன்றைக்கும் பொருந்தும், எனக்கும் அது பொருந்தும். டோன்ட் பி ஹிப்போக்ரசி. ஞாயிற்றுக்கிழமை தூதர்களைப் போல, மற்ற 6 நாள் லூசிபரை போல அல்ல. ஒவ்வொரு நாளுமே தூதர்களைப் போல இருப்போம். பாட்டெல்லாம் பாடுறோம், தூதர்கள் போல அங்கே நானும் இருப்பேன். தேவன் சொல்கிறார், மாயக்காரரே, வேத பாரகரே, மாயக்காரராகி வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. இது ஊழியர் சொல்லப்பட்ட வார்த்தை. வேதம் அறிந்த, வேதம் படித்த, வேதத்தை போதிக்கிற, மார்க்க பக்தி உள்ள, சன்மார்க்கமா ஜீவிக்கிற அந்த சொல்கிறார், உங்களுக்கு ஐயோ. The reason abusing the leadership, தேவன் தந்த அந்த தலைமைத்துவத்தை, தேவன் தந்த அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதனாலே. அந்த வாசல்கிறது, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. புறஜாதியை கூட பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தை. அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க. தேவன் சொன்ன வார்த்தை, அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களில் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த ஊழியத்தில் ஏறக்குறைய ஒரு 53 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழிய பயணத்தில் இருந்திருக்கிறேன். ஊழியர்களோட, மிகப்பெரிய மனிதரோடு கூட. உண்மை என்னவென்றால், புறம்பே அலங்காரம், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகள் சகல அசுத்தத்தினாலும், பேச்சு, சிந்தை, வார்த்தை, செயல் சொல்ல முடியாது. தேவ இரக்கம் உங்களை என்னையும் பாதுகாக்கிறது. தேவ தயவு உங்களை என்னையும் பாதுகாக்கட்டும். திரும்ப ஒரு சிலருடைய காரியங்கள் வெளியே வருகிறது, பலருடைய காரியங்கள் வெளியே வருவதில்லை. தேவ கிருபை, தேவ இரக்கம். ஏதோ 1000ல் 1 வெளியே வருகிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார், புறம்பே அலங்காரம், உள்ளேயோ மரித்தவரின் எலும்புகள். அந்த கவனிக்க வேண்டும். அது என்ன பண்ணும்? பேஸ்மல், துர்நாற்றம், அழுகிய நாற்றம். தேவன் சொல்லுகிறது, சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கு. இதை சொன்னவர் இரட்சகர் இயேசு. அப்படியானால் அவர் எத்தனை பேரை பார்த்திருப்பார்? எத்தனை வேதபாரகரை, எத்தனை பரிசேயரை, எத்தனை சதுசேயரை, எத்தனை ஆசாரியரை பார்த்திருப்பார். அவர் தீர்க்கதரிசி. எனவேதான் இன்றைய காலகட்டத்தை அன்றைக்கு அவர் சொன்னார். அது மட்டுமல்ல, அந்தபடியே வசனம் 28 நீங்களும் மனுஷருக்கு முன்பாக நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். படிக்கிறேன், மனுஷருக்கு முன்பாக நீ யாரை பார்த்தாலும் ரெவரண்ட், யாரை பார்த்தாலும் டாக்டர், யாரை பார்த்தாலும் பிஷப். அது காலத்தின் கோலம். வேதம் சொல்கிறது, மனுஷருக்கு முன்பாக நீதிமான் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். அது மக்கள் விரும்புகிறார்கள். சமீபத்தில் ஒரு கூடுகையிலே ஒரு ஜெபிக்க சொன்னேன். இப்போது போலவே ஜெபிப்பார். என்னிடத்தில் சொன்னார், பிஷப் என்று சொல்லுங்கள். யோசித்து பாருங்களேன், அது எனக்கு ஞாபகத்தில் இல்லை.
அவர் இப்பதான் ஊழியத்து வந்திருக்கிறார், ரிட்டையர்ட் ஆயிட்டு ஊழியத்து வந்திருக்கிறார். பிஷப் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நினைக்கிறேன், மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சோட் அதுல ஊறிப்போன ஒரு வாழ்க்கை. யார் தெரியுமா? இந்த தலைவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் கரப்ட் யுவர் சர்ச் லீடர்ஷிப், டோன்ட் அபியூஸ் யுவர் லீடர்ஷிப். இது எனக்கும் பொருந்தும். உங்களுக்கு பிரசங்கம் பண்ண நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு எனக்கே நான் பிரசங்கம் பண்ணிக் கொள்ளுகிறேன். நாட் டு பி லைக் தட். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை அவுட்வேர்ட் அண்ட் இன்வேர்ட். உலகம் எப்படி உள்ள பார்க்கறது முக்கியம் இல்லை, தேவர் எப்படி பார்க்கிறார். உலகம் பார்ப்பதற்காக நம்முடைய வாழ்க்கை வேண்டாம். இட் இஸ் நாட் ஹவ் ஐ லுக் அவுட்வேர்ட், ஹவ் ஐ லுக் இன்வேர்ட். திரும்ப அந்த வார்த்தை இரண்டாவது சொல்லுகிறேன். இரண்டாவது, டோன்ட் அபியூஸ் சர்ச் லீடர்ஷிப். இரண்டாவது, லவ் ஆஃப் பவர், அதிகாரத்தை விரும்பாதிருங்கள். நீ எல்லாம் தான் விரும்புறாங்க. தலைமை தத்துவம் போட்டிய ஒருத்தரை மாத்திட்டா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஒண்ணு இல்ல, சண்டே ஸ்கூல் டென்ஷன் ஆயிடுறாரு, ஒரு யூத் டென்ஷன் ஆயிடுறாரு. இது ஒரு சின்ன ஊழியம் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆடியோவோ ஒரு வீடியோ மீடியால இன்னொருவரை மாற்றும் போது காலமெல்லாம் அவராக நடத்துகிறார். ஒரு புதிய ஒரு ஆய்வு நடத்த சொல்லும் போது டென்ஷன் ஆயிடுறாரு. ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். டோன்ட் ஹேவ் எ லவ் ஆஃப் பவர். அதிகாரத்தை விரும்பாதிருங்கள், ஆளுகை விரும்பாதிருங்கள், இந்த பெயரை விரும்பாதிருங்கள். எல்லா புகழும் உலகத்திலே சொல்றாங்க, புகழ் பெயரும் வேண்டாமே, புகழும் வேண்டாமே. எனக்கு அதுதான் போட்டியே. என் பெயர் சிறிதாய், அவர் பெயர் பெரியதாய். ஒன்றுமில்லை. இந்த ஊழியக்குழுவை பாருங்களேன், எல்லாருடைய புகைப்படம் இருக்கிறது. ஜெபிக்கிற புகைப்படம், நடத்துகிறவர் புகைப்படம், பேசுகிற புகைப்படம், அந்த கூட்டத்தை நடத்துகிறவர், நடத்துகிறவர், பாடுகிறவர், அத்தனை பேர் புகைப்படம் அது இருக்கிறது. இது தேவையே இல்லை. நாம் அந்த சரியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சபை மற்ற சபையாரிடத்துல ஒரே ஒரு வார்த்தை ஆவியான பேசுவார். எவ்வளவு பெரிய மேன்மை அல்லவா? அவளை குறை சொல்லுகிறோம், ஆனா அவளிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய சத்தியங்கள் உண்டு. They don't love of power. அவள் அந்த அதிகாரத்தை விரும்புவதில்லை. நான் சொல்லுகிறேன், 3 யோவான் 1 அதிகாரம் 9-10. அங்கே தியோத்திரேப்பு என்று ஒருவர் இருக்கிறார். யோவான் சொல்கிற வார்த்தை, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு. நம்மை கவனிக்க வேண்டும். முதன்மையா இருப்பது தவறல்ல, முதன்மையா இருக்க விரும்புவது தவறு. திரும்ப சொல்லுகிறேன், முதன்மையா இருப்பது தவறல்ல. நீ முதன்மையா இருங்கள் ஆலயத்துல, ஆனால் முதன்மையா இருக்க விரும்பாதிருங்கள். என் பேர் முதலே சொல்ல வேண்டும். எனக்கு மட்டும் நாற்காலி, சாகுற வரைக்கும் நான் தான் அதை செய்வேன். காணிக்க கூட இன்னொரு எடுத்து விட்டால் எடுக்கிறவர் டென்ஷன் ஆயிடுறாரு. அது தேவையில்லை. இது இரண்டு ஊழியம் யார் வேணா பண்ணலாம். என்னுடைய ஆலயத்துல இந்த ஊடகத்திலே பார்க்கலாம். மாலை ஆராதனைகளிலேயும் சரி, காலை ஆராதனை ஒரு ஜெபிப்பார், வாரம் நடத்துவார், ஒரு காணிக்கை பண்ணுவார். மாலை ஆராதனைகள் ஒவ்வொரு வாரம் வித்தியாசமான பேர் நடத்துவது. நான் சொல்ற கருத்து, டோன்ட் லவ் ஆஃப் பவர். இந்த மாதிரி அழிச்சு சொல்ல விரும்புகிறேன். அதிகாரத்தை அதிகமாய் நேசிக்காதிருங்கள், அதை இச்சிக்காதிருங்கள். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வார்த்தை, அவனுடைய செயல்பாடு பாருங்களேன். அவன் செயல்பாடு, அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிறான். பொல்லாத வார்த்தைகள். அடுத்து சொல்லப்பட்டது, இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கவும் தடை செய்கிறான். ஒன்று சொல்கிறேன், முதன்மையா இருக்க விரும்புவன், விரோதம் செய்கிறவன், பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிறவன். தெரியுமா? அலப்புதான் தேவையற்ற, சம்பந்தமே இல்லாத. நீ திருச்சபையோடு இருக்கிறாங்க, அலப்புகிற மக்கள் ஏராளம். சம்பந்தம் இல்லாம பேசுற மக்கள் ஏராளம். அலப்பி. அது மட்டுமல்ல, இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்கிறார்.
அது மட்டுமல்ல, சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். தானும் வாழ்வதில்லை, அடுத்த வாழ வைப்பதில்லை. தானும் செய்வதில்லை, அடுத்தலும் செய்ய வைப்பதில்லை. துக்கமான ஒன்று. இது சொல்லப்பட்ட வார்த்தை தடை செய்கிறான், புறம்பே தள்ளுகிறான். Don't have love of power. திரும்ப சொல்லுகிறேன், இதில் சொல்லப்பட்ட வார்த்தை இவன் preeminence. என்னை மேம்படுத்த வேண்டும், என்னை மேம்படுத்த வேண்டும். நான் தான் நேரத்தில் உட்காரணும், என்னை தவிர யாரும் உட்காரக்கூடாது. அப்படி இல்லை, தவறு. ஊழியத்தை யாரு வேண்டுமான செய்யலாம். ஊழியம் எனக்கு மட்டும் சொந்தம் அல்ல. இதை நிலைச்சு வந்தார்கள் அல்ல, யாருக்குமே குத்தகைக்கு விடப்படவில்லை. Everybody can do if you are a call of God. என்னுடைய அழைப்பும் என்னுடைய அபிஷேகமும் என்னுடைய கிருமை இருக்குமானால் everybody can do this ministry. அதை நீ தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. அழைப்பு இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், இந்த கிருமை இருக்கணும். இது இருந்தா everybody can do that. இன்றைக்கு அது துக்கமான ஒன்று. அன்னைக்கு திருச்சபைகளிலே போதகர் மகன் அவர்தான், வேறு யாருமே இடமே கிடையாது. போதகர் மனைவி, போதகர் பிள்ளை. இல்லை அன்பானவர்களே, திருச்சபை யாருக்கும் சொந்தமானது அல்ல. அது கர்த்தருடைய சபை, அது கர்த்தருடைய ராஜ்யம். Don't have love of power. சொன்னேன், don't be hypocrisy. மாய்மாலக்காரராயிராதிருங்கள். Be real. Don't be real. நேரை பார்க்க ஆரம்பத்தில் சொன்னேன், ஏறக்குறைய வரைக்கும் ஒரு 2000 ஊழியர்களுக்கு நான் பயிற்சி வைத்திருப்பேன். 100க்கு மேற்பட்ட சபை ஊழியர்களை நான் பயிற்சி வைத்திருக்கிறேன், என்னோடு வைத்திருக்கிறேன். போயிட்டாங்க, படிக்கட்டி கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவர்களும் வித்தியாசமானவர்கள் தான், முரண்பாடானவர்கள் தான். Everybody wants love of power. அதிகாரம் தேவை. அது கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம், நீங்களே விரும்ப வேண்டாம். திரும்ப அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த வரங்கள். திரும்ப சொல்லுவேன், லவ் ஆஃப் பவர். இந்த ஊழியர் கூடுதல கூட அவருக்கு தலைவர் பதவி தரவில்லை என்றால் அவர் இன்னொரு ஐக்கியத்தை ஆரம்பிக்கிறார். நான் தான் காலம் முழுக்க தலைவர் விரும்ப சொல்றாரு, அதான் எனக்கு அது தேவை. ஐ டிசர்வ் இட். அவர் இருந்தாதான் என்னால எதை செய்ய முடியும். தேவையில்லையே, புகழ வேண்டாம், பதவி வேண்டாம். திருமணம் எத்தனையோ பேர் பதவி இல்லாமலே ஊழியம் செய்திருக்கிறார்கள். தேசத்துக்கு வந்த எத்தனையோ மிஷனரிமார்கள், they don't have any power, they don't have any destination. அவளுக்கு எந்த விதமான பதவி இல்லை, அங்கீகாரம் இல்லை, முத்திரை இல்லை. நீ சில பேருடைய பெயருக்கு பின்னால ஏகப்பட்டது. அது நல்லதுதான். என்னை தொட்ட ஒரு மனிதர், பலர் கொண்டு எம்எல் ஜபசிங், ஜீவானந்தம் சொல்லிக்கொண்டே போகலாம். சார் பேட்ரிக் ஜோஷுவா, மரிக்கும் வரை சகோதரர் பக்த சிங். யோசித்து பாருங்கள், எத்தனை பெரிய மனிதர்கள். மேய்ப்பர் சுந்தரம் அவர்கள், மேய்ப்பர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லிக்கொண்டே போகலாம். Don't have love of power. இந்த அதிகார ஆசை தேவை வேண்டாம். என்ன பார்த்து கேட்கலாம், அன்பானவர்களே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தார். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டார். இது தற்காலிகமானது. இந்த அதிகாரம், இந்த ஆளுகை, இந்த அரசாட்சி, இந்த ரெவரண்ட் டாக்டர், இதெல்லாம் தற்காலிகமானது. நிரந்தரமானது அவருடைய பிள்ளை, அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி. மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த வசனத்தை மறந்துவிட வேண்டாம். அவனுடைய எண்ணமே தடை செய்கிறவன். ஊழியத்தை, ஊழியங்களை யாரையும் முன்னுக்கு வரவிடுவதே இல்லை, தடை செய்வதுதான். என்னை கேட்டுக்கொள்ளாம எல்லாரும் ட்ரெயின் பண்ணுங்க. ஊழியம் ஒருவருக்கு சொந்தம் அல்ல. நான் மறிக்கலாம், ஆனால் ஊழியங்கள் மறிக்க கூடாது. ஊழியன் மறித்தாலும் ஊழியர்கள் மறிக்க கூடாது. Don't be a hinder. யாரையும் தடை பண்ணாதீர்கள். உடனே சொல்லிடுவோம், உங்களுக்கு தெரியாது, அது ஒண்ணுமே தெரியாது. நமக்கு கூட ஒண்ணும் தெரியாதுதான். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட தெரியாது, நின்று பேச தெரியாது, உண்மைதான். ஆனால் when God calls, he equips. When God calls, he trains. தேவன் யாரை அழைக்கிறாரோ அவர் பயன்படுத்துவார். God equips. When God calls, தேவன் யாரை அழைக்கிறாரோ அவரை பயிற்சி வைக்கிற கர்த்தர். இறைமையை சொன்னான், சிறுபிள்ளை. தேவன் சொன்னார், நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே,
நோடு நான் இருக்கிறேன். அழைத்தவர் அவர் அல்லவா. மூன்றாவது குறிப்பு, டோன்ட் greed for money. தமிழ் சொல்ல விரும்புகிறேன், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நீங்க எல்லாரும் சொல்லிட்டே இருப்பீங்க, சொல்ல ரொம்ப ஈஸி. எனக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை என் மனம் சொல்ல வேண்டும், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்ல வேண்டும். டோன்ட் greed for money. திரும்ப திரும்ப, அதாவது அது எண்ணத்தை கொண்டு வர சொன்னால் it leads into filthy ideas. அவலட்சணமான கேவலமான எண்ணங்களை உங்களுக்கு கொண்டு வருவது. வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 பேதுரு 5:2. உங்களிடத்துள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும். அநேக திருச்சபைகளிலே 3 காணிக்கை 4 காணிக்கை தரண தசமா தரண திரும்ப இருக்கக்கூடாது. அப்படி பைபிள் எங்குமே இல்லை. நோக்கமே அதுதான். திரும்ப திரும்ப நீங்க கட்டாயமாய் அல்ல அவலட்சணத்துக்கான ஆதாயத்திற்காக அல்ல. நான் உங்களோடு பேசுறேனே, என் உள்ளத்தை அவர் அறிவார், என் நோக்கங்களை அவர் அறிவார், என் சிந்தையை தூரத்திலிருந்து அவர் பார்க்கிறார். He watch everything. அந்த சொல்லப்பட்ட வார்த்தை அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடு. தீத்து புஸ்தகம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 1:11. அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக, கவனிங்கள், இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து, சம்பந்தமே இருக்காது. நீ காணிக்கெல்லாம் பரல போக மாட்டேன். இந்த காணிக்கை எடுக்கும் போது கூட்டங்களில எவ்வளவு பெரிய பிரசங்கம், எடுக்க எவ்வளவு பெரிய பிரசங்கம். தேவைகளை சொல்லுங்கள். அதுக்கு நீண்ட பிரசங்கம் வேண்டாம், நீண்ட பிரசங்கம் வேண்டாம். சொல்லப்பட்ட வார்த்தை கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாகமானதோடு. இங்கே தீத்து சொல்லப்பட்ட 1:11 ஈவான ஆதாயத்திற்காக அல்ல தகாதவர்கள் உபதேசித்து முழு குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள். தேவைதான், மனம் தேவை, ஊழியத்திற்கு மனம் தேவை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் என் நோக்கம், என் குறிக்கோள், என் அன்புடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். ஒன்றும் இல்லாத நிலையிலும் கூட இன்று வரை 100 திருச்சபைகளுக்கு மேலாக சொல்ல அந்த வார்த்தை, தேவனோட நோக்கங்களை அறிகிறார். ஏன் செய்யறேன், எதுக்கு செய்யறேன். ஈவன் தொலைக்காட்சியில் பேசும்போது கூட நோக்கம் என்ன, இதற்காக இந்த ஊழியம். நிறைய பேர் நினைப்பாங்க, இப்படி யூடியூப் நிறைய காசு வரும். இல்லை, அதெல்லாம் நோக்கம் பணத்திற்காகவே இல்லை. மக்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்திற்காக வாழ வேண்டும், சத்தியத்தை நேசிக்க வேண்டும். They should not greed for money. இச்சை, அதான நோக்கமே. அதை வசந்தப்படுத்தி பாருங்கள். அதற்காக தகாதவர்கள் உபதேசித்து, என்ன வேணா பண்ணு, இப்படி வேணா இரு, இப்படி வேணா வாழ்ந்துட்டு போ. தகாதவர்கள் உபதேசித்து, அடுத்த வார்த்தை, முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். 4ஆம் குறிப்பு, அதாவது டோன்ட் லார்டிங் ஓவர் தி ஃப்ளாக். கொஞ்சம் கடினமான வார்த்தை, நான் சொல்லுகிறேன். மந்தையை இருமாப்பாய் ஆள வேண்டாம். டோன்ட் பி எ பாஸ், பி எ லீடர். அதாவது பாஸ் என்று சொன்னால் நீ போ, லீடர் என்று சொன்னால் போவும் வாருங்கள். A boss always say go, but a leader say let us go. வார்த்தை கவனிங்கள், போவோம் வாருங்கள். ரட்சகரை அடிக்கடி சொன்ன வார்த்தை, அக்கறைக்கு போவோம். நெகேமியா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அப்படியானால் ஒரு முதலாளிக்கும் ஒரு மெய்யான தலைவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நான் முதலாளி அல்ல, திருச்சபையின் தலைவர்கள். இந்த வார்த்தையை நான் திரும்ப படிக்கிறேன். 1 பேதுரு 5:3 2 வசனம் வாசிக்க விரும்புகிறேன். இருமாப்பாய் ஆளுகிறவன் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாய் கண்காணிப்பாய். நான் சொல்ல வந்த வார்த்தை லார்டிங் ஓவர் தி ஃப்ளாக். இருமாப்பாய் அல்ல, நான் தான் எல்லாம், என்னட்ட வேற ஆளே இல்லை. இல்லை, நீங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்
ஒரு சில இடத்துல இருக்கிறது. ஐ ஆம் ஆல் இன் ஆல். திரும்ப சொல்கிறேன், இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் அல்ல. அது இருமாப்பு வந்துருது, வேண்டாம், இருமாப்பு வேண்டாம். அவருடைய விஷயம் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 25:28 முதல் இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சொல்லுகிறார், இருமாப்பாய் ஆளுகிறார்கள், கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள். அடுத்தபடி மத்தேயு 20:26, உங்களுக்குள்ளே நீங்கள் அப்படி இருக்கலாகாது. அடுத்த வார்த்தை, உங்களில் எவனாயிலும் பெரிதாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். தெரிந்த வசனம் தான், ஆனால் நடைமுறை பயிற்சிக்கு ஒத்து வருவதில்லை. இன்னைக்கு எல்லாமே அரசியல்வாதிகளை விட ஆன்மீகவாதிகள் மோசமா இருக்கிறார்கள். உண்மைதான் இது. 27ஆம் வசனம், மத்தேயு 20:27, முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். 28ஆம் வசனம், மத்தேயு 20:28, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இதை கேட்டுக்கொண்டு அன்புள்ள பிள்ளையே, டோன்ட் லார்டிங் ஓவர் தி ஃப்ளாக். மந்தை இருமாப்பாய் அல்ல. அநேகர் வா போ, அது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. மாறி வரும் ஒரு உலகம். சில வார்த்தை சொல்கிறேன், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. தெளிவாக இருக்க விரும்பினால் பணிவிடைக்காரனாயிருங்கள், முதன்மையா இருக்க விரும்பினால் ஊழியக்காரனாயிருங்கள். அதற்கு உதாரணம் இரட்சகர் இயேசு. ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாய் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். என்னுடைய 5வது குறிப்பு, ஃபால்ஸ் டீச்சிங், தவறான போதனைகள். இன்றைக்கு அதை போதிக்கிற மக்கள் ஏராளம். ஃபால்ஸ் டீச்சிங். இந்த ஒரு காலத்துல பசுத்தத்தை பேசினவர்கள், நீதியை பேசினவர்கள், தேவர் ராஜ்யத்திற்கு என்று வைராக்கியமாக இருந்த ஒரு உடையிலே, தோற்றத்தில, எல்லாமே a total change. அப்படியே உடை அலங்காரம், சுய அலங்காரம், ஆடை அலங்காரம், ஆபரணங்கள், கை நிறைய கழுத்துல, ஆண்களும் பெண்களும். Don't give a false teaching. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது it brings destructive, வாழ்க்கையில அழிவை கொண்டு வரும். இன்னைக்கு இந்த விசுவாச போதனை பேசுகிற எல்லா திருச்சபைகளும் கூட்டம் நிறைந்து வழிகிறது. சினிமா பாட்டு பாடுற இடத்துல சத்தியமே இல்லை, அதாவது கொண்டு நிரம்பி வழிகிறது. மாடர்ன் ட்ரெஸ், ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசமே தெரியல. இருட்டு அறை வேற, எல்லாமே இருட்டா இருக்குது. வெரி டார்க், சுத்தி கருப்பா இருக்குது. இங்க இடத்துல மக்கள் போகிறார்கள். ஆண்களா பெண்களா, ஆண்களுடைய பெண்கள், பெண்களுடைய ஆண்கள். முன்னால பதம் தெரியாது, ஆனா பெண்ணான், முடி அலங்காரம், எல்லாமே எவ்ரிதிங் சேஞ்ச். சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார். 2 பேதுரு 1:3 கள்ளத்திற்கு தரிசிகளும் தனங்களுக்குள்ளேயே இருந்தார்கள் அன்றைக்கும், அப்படியே உங்களுக்குள்ளும் இருப்பார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். நீங்க திருச்சபையில் சொல்லப்பட்ட சத்தியம், செய்த பாவத்தை மன்னிப்பார், செய்ய போகிற பாவங்களை மன்னிப்பார். தேவன் ஒருமுறை மன்னித்தால் இனி மன்னிப்பே தேவையில்லை. ஒருவர் மீட்கப்பட்டால் உங்களுக்கு மீட்பே அவசியம் இல்லை. இதெல்லாம் புதிய புதிய சத்தியங்கள். தேவன் சொன்னார், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதையில் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, தெரியாது, அதை போலவே அதே மாதிரி இருக்கும். சொல்லப்பட்ட வார்த்தை, தந்திரமாய் நுழைய பண்ணி தங்கள் கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் அடிக்கடி யோசிப்பது உண்டு. இந்த ஃபெய்த் தியரி பேசுறவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க. ஜனங்கள் திரளாய் போகிறார்கள். தடுமாற்றங்கள் ஏற்பட்ட நேரங்கள் உண்டு, உண்மை. ஆனால் தேவன் அதனால ஒரு விழிப்பை தந்தார். Don't do that. சொல்ல வார்த்தை,
ஃபால்ஸ் டீச்சிங் இட் பிரிங்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். டிஸ்ட்ராக்ட் ஆகும், அடுத்து டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடும். அது உங்களை அழிவை கொண்டு போனது. சொல்லப்பட்டிருக்கிறது, தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்ளுகிறார்கள். அங்க 2 பேதுரு 2 அவருடைய கெட்ட இலக்கியங்களை அனைவரும் பின்பற்றுவார்கள், அவர் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சபையில விசில் அடிக்கிறது, சபையில இன்னைக்கு எல்லாமே பாட்டு பாடுறது, அந்த பாடலை திரையிலே போடுகிறார்கள். வேதம் சொல்கிறது, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தை. எதான் நடக்குது? இது சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தை. இது வசனத்தை எடுத்து ஊஞ்சலாடுவது, தந்திரமான வார்த்தை. உங்களை தங்களுக்கு ஆதாயம் வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்கள் விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. இதை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, பூர்வ காலம் முதல் அவர்கள் விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. இந்த 5 குறிப்புகளோடு இந்த முதல் பகுதி முடிக்க விரும்புகிறேன். முதல் குறிப்பு, don't be hypocrisy. 2வது, don't be a love of power. 3வது, don't be greed for money. 4வது, don't lording over the flock. 5வது, false teaching. தமிழில் சொல்லுகிறேன், தவறான உபதேசங்கள் வேண்டாம். மந்தை எருமாப்பாய் மேய்க்க வேண்டாம். பணத்திற்காக எதையும் செய்ய உங்களை அர்ப்பணிக்க வேண்டாம். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம். மாய்மாலா இருக்க வேண்டாம். தேவன் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, தேவன் தந்த கிருபைகளை துஷ்பிரயோகம் செய்யாதபடி, நாட் அபியூஸ், தவறாய் பயன்படுத்தாதபடி எங்க கிருபை தாங்க. உங்க தயவு, உடைய கிருபை, உடைய காருண்யம், இது மட்டும் எங்களை தாங்கிற்று. மாய்மாலக்காரர்களாய் அல்ல, பணத்தை இச்சிக்கிற மக்களாய் அல்ல, பணத்திற்காக எதையும் செய்கிற மக்களாய் அல்ல. ஆண்டவரே, சத்தியத்திற்கு சத்தியமாய் பேச, சத்தியத்திற்காக நிற்க, பிணவாசை போல வைராக்கியமோடு வாழ எனக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. உலகம், மாமிசம், பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்ணாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நன்மைகளால் நிரப்பும். எங்கள் உறுதிகளையும் உங்களுடைய அழைப்பையும் நாங்கள் அதிலே ஜாக்கிரதையோடு இருக்க எங்களுக்கு சகாயம் பண்ணும். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும் நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, 2ஆம் பகுதியை தொடர்ந்து கேளுங்கள். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.